ஆடி செவ்வாய்க்கிழமை. நமக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே முருகரை பற்றின ஞாபகம் வரும். செவ்வாய் வெள்ளி முருகரை நம்ம ரொம்ப வணங்குவோம். சனிக்கிழமைகளில் எல்லா கிழமைகள்லையுமே முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் தான். முருகருக்கு 7 நாட்களும் சொல்லக்கூடிய 7 விதமான மந்திரங்கள் இருக்குது. இதில் ஆடி மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மந்திரம் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய நல்ல விதமான சிந்தனைகள் முதல்ல உருவாகும். ஒரு மனிதனுக்கு தேவை முதல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லையா? அது முருகர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பாசிட்டிவான எண்ணங்களை கொடுப்பாரு. அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் மூலமாக நம்ம நிறைய நல்ல விஷயங்களை சாதிக்க முடியும். நம்மளை சுற்றி நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம குடும்பத்துக்கு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த மந்த்ராஸை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த 4 செவத்துக்குள்ளே இந்த மந்திரங்கள் கேட்கும்போது நல்ல சத்தங்கள் ஒலிக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல விதமான சிந்தனைகளை கொடுக்கறதுனால நல்ல விதமான விஷயங்களும் நம்மளை சுற்றி நடக்கும். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், நல்ல செல்வ செழிப்போட நமக்கு முருகர் நம்மளை கைவிடாமல் பார்த்துப்பார். நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக முருகரை நேசிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். ஸோ ஆடி செவ்வாய்க்கிழமை நம்ம முருகருக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் இது. தமிழில் உள்ள ஒரு மந்திரம் தான். இதில் என்ன இருக்குன்னா, செவ்வான் அணைய திருமேனி சேயே நாயேன் துயர் தீராய். துயர் தெரியும் எல்லாருக்குமே. துயர் தீராய். எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம்பூரண போற்றி. தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவதேசிக போற்றி. செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனிகுக போற்றி. இந்த மந்திராவை நம்ம கட்டாயமாக ஒரு 11 தடவையாவது சொல்லணும். அதுக்கு கம்மி சொன்னால் இதனுடைய பலன் கிடைக்காது. இது ஒரு நாள் சொன்னாலும் இந்த பலன் கிடைக்காது. இது எல்லா செவ்வாய்க்கிழமைகள்லையும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆடி மாதம் முடிஞ்சாலுமே 12 மாதங்கள் இருக்குது. வருஷம் ஃபுல்லாகவே இந்த மந்திரவை நம்ம செவ்வாய்க்கிழமை சொல்லலாம். தினமும் சொன்னால் இதனுடைய சக்தி இன்னும் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். செவ்வான் அணைய திருமேனி சேயே நாயேன் துயர் தீராய். எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம்பூரண போற்றி. தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவதேசிக போற்றி. செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனிகுக போற்றி. செவ்வான் அணைய திருமேனி சேயே நாயேன் துயர் தீராய். எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம்பூரண போற்றி. தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவதேசிக போற்றி. செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனிகுக போற்றி. இதை 11 தடவை குறைஞ்சது நம்ம சொல்லணும். இதை சொல்ல நிறைய நம்மளை சுற்றி பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். முருகர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். முருகர் எப்போதுமே நம்ம கையை பிடிச்சி அப்படியே நம்மளை இழுத்துட்டு போவார். நம்ம குடும்பத்தை பத்திரமா பாதுகாப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும்.